சிந்தையெல்லாம் தமிழாய் செயல்களெல்லாம் உயர்வாய் நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். வானில் தோன்றும் வானவில் நிறங்களாய் இதோ வரிசை வரிசையாய் அணிவகுக்கும் வீரர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு களம் காண இதோ புறப்பட்டு விட்டார்கள். இனிமை துறந்து இல்லம் துறந்து பணியின் சுமையை சுகமாய் சுமந்து காற்றும் காற்றாய் சுற்றித் திரிந்து காடு மேடு வளைந்து காக்கும் நீதி நேர்மை அறிந்து மக்கள் துயர் தீர்க்கும் மணிகளாய் மாநிலம் காக்கும் மணிகளாய் நடையிடுகிறார்கள் நம் தமிழ்நாட்டு மறவர்கள். எத்தனை எத்தனை வீரர்களை எடுத்து கொடுத்த பூமி இது. அத்தனை பேரும் அன்னை தமிழ்நாட்டை அல்லவா காத்து நின்றார்கள். அலங்கார அணிவகுப்பு கவாத்தின் முதலில் வருகிறது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஜான் ஜெயசிங் அவர்கள். அலங்கார கவாத்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி சிறை அலுவலர் கலாநிதி அவர்கள். அணிவகுப்பின் நிறைவாய் வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு அற்புதராஜ் அவர்கள். பட்டா பூச்சி என பட நினைத்தால் எம்மை தொட்டா செருகி என தொட நினைத்தால் விட்டால் சீறுகின்ற கடைகள் போலே வீரியம் கொண்டுதான் சீரிடுவோம், பெண்கள் விடியலை நோக்கியே போரிடுவோம் என்று சீரியே புயல் போல செல்கிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. விண்ணதிரும் ஓசையுடன் காவல் வாத்தியங்கள் முழங்க நம் கண்ணெதிரே நடக்கிறது கண்கவரும் காட்சி என அலங்கார கவாத்த அணிவகுப்பு. மன்னதிரும் மாண்புடனே மயங்க வைக்கும் வீறு பூண்டு தலதார நெஞ்சிருத்தால் நாங்கள் என வான் போட்டு வள்ளுவனார் வகுத்தளித்த பொருளுக்கு தேன் போன்ற தெளிவு சொல்லி தீரமுடன் செல்கிறது அலங்கார கவாத்த அணிவகுப்பு. வழிநடத்தி செல்கின்றார் கவாத்து குழு தலைவர் காவல் துணை ஆணையர் திரு ஆகாஷ் ஜோஷி இந்திய காவல் பணி அவர்கள். அவருக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி செல்கின்றார் உதவி கவாத்து குழு தலைவர் காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு அஜிஸ் புனியா இந்திய காவல் பணி அவர்கள்.
இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் 160 ஆண்டுகால சேவையினை முன்னிட்டு தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக நம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் கொடியானது வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க குடியரசுத் தலைவர் கொடியினுக்கு மரியாதை செலுத்திடும் வண்ணம் அரங்கின் பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கொடி வணக்கம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, we kindly request everyone to rise and salute on the presentation of the President's color. Exactly 4 years ago, on 31st July 2022, at this very Rajaratnam Stadium, the Tamil Nadu Police was conferred with the President's color, the highest honor to a police force, becoming the first force in South India to receive this prestigious distinction. Today, on 31st July 2026, this historic venue once again serves as the stage for another proud chapter in the illustrious journey of the Tamil Nadu Police. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.